மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக 37ஆம் சங்கீதத்திலே 18ஆம் வசனம். உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். இன்றைய மன்னாவின் தலைப்பு, உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். கேட்கிற அருமையான தேவச்சனமே, உத்தமர்கள் எப்படிப்பட்ட குணமுடையவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால், அவருடைய பார்வையிலே உத்தமமாக இருக்கிறவர்கள் என்னுடைய வார்த்தையின் மேலே பிரியமாயிருப்பார்கள், என்னுடைய வார்த்தையின் மேலே வாஞ்சியாயிருப்பார்கள், என்னுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்களாக இருப்பார்கள். அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதுமாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொண்டவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு வேதம் சொல்லுகிறது, நீதிபதிகள் 3ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நீடித்த நாட்களை தீர்க்க ஆசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணுகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உத்தமனாகிய நோவாவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவருடைய நாட்களிலே காணப்பட்டவர்களில் அவன் உத்தமனாகவும் சன்மார்க்கனாகவும் இருந்தான். எனவே நாட்களை ஆண்டவர் அதிகரித்தார், அநேக நாட்கள் ஜீவித்திருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். யோபு நாட்களை ஆண்டவர் ஆசீர்வதித்தார், அநேக நாட்கள் அவன் ஜீவித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார், அநேக நாட்கள் அவன் தேவனோடு சஞ்சரித்த ஒரு மாமனிதனாக இருந்தான். அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே, ஆபிரகாமை பார்த்த ஆண்டவர் சொன்னார், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆபிரகாம் தேவனுடைய பார்வையிலே உத்தமனாய் இருந்ததினாலே உடைய நாட்களை ஆசீர்வதித்தார். அதே போல புதிய ஏற்பாட்டின் காலத்திலே நான் பார்க்கும் போது பவுலை ஆசீர்வதித்தார், பேதுருவை ஆசீர்வதித்தார். கண்பான தேவச்சனமே, எசேக்கியா ராஜா, அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் ஆண்டவருடைய பார்வைக்கு உத்தமனாய் இருந்ததினாலே அவனுக்கு செய்தி வந்தது, நீ இன்னும் சில தினங்களிலே மரித்து போவேன் என்று சொல்லி வார்த்தை வந்த போதிலும் அவன் சுவர்புக்கமாக திரும்பி ஆண்டவரிடத்திலே மன்றாடின போது, ஆண்டவரே, நான் உம்முடைய பார்வைக்கு எவ்வளவு உத்தமனாயிருந்தேன், எவ்வளவு நீதிமானாயிருந்தேன், உண்மையாயிருந்தேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் விண்ணப்பித்த போது, அந்த தீர்க்கதரிசியானவன் வார்த்தையை சொல்லிவிட்டு வாசல் படி கூட தாண்டவில்லை. அதற்கு முன்னதாக தேவனுடைய வார்த்தை வந்தது, நீ அவனிடத்தில் மீண்டும் போய் 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்திருக்கிறேன் என்று சொல்ல என்று சொன்னார். ஆம், உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் கொடுத்து அவனை ஆசீர்வதிக்கிற தேவன் இன்றைக்கும் உத்தமர்களை ஆசீர்வதிக்கிறார். எனவே கேட்கிற அருமையான தேவச்சனமே, உத்தமனாயிருங்கள், உத்தம மார்க்கத்தில் பிரியமாயிருங்கள், நிச்சயம் உங்களுக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்கிறதிலே சந்தேகமில்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நாளிலும் ஆண்டவரே, உத்தமருடைய நாட்களை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னால் வேதத்திலே வாசிக்கிறோம் ஐயா. நாங்கள் உம்முடைய திருமணை உத்தமர்களாய் காணப்படவும் அது நிமித்தமாக எங்களை நீர் ஆசீர்வதித்து நீடித்த நாட்களை தந்து உம்முடைய ஆண்டவரே ஸ்தோத்திரமக்கு உகந்த பிள்ளைகளாய் நாங்கள் இன்னும் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யப்பா. கருத்தில் அர்ப்பணிக்கிற பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.